ம்ம். நம்ம முன்னால அவன் மேல அக்கறையே இல்லாத மாதிரி பேசுவான், தனியா போய் சக்கரையா பேசுவ போல இருக்கு. டேய், எந்த ஹாஸ்பிடல் போன? ஒழுங்கா ட்ரீட்மெண்ட் பண்ணாங்களா இல்லையா? இல்லனா இப்ப வா, நம்ம ஹாஸ்பிடல் போலாம். அம்மா, நான் நல்ல ஹாஸ்பிடல் தான்மா போனேன். இல்ல இரு, நான் இப்பவே டாக்டருக்கு கால் பண்றேன். அம்மா அம்மா வேணாமா. என்ன அம்மா, அர்ஜுன்? நான் சொல்றேன்லாமா, நான் போனது நல்ல ஹாஸ்பிடல் தான். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என் கூட இருந்து கவனிச்சுக்கிட்டாங்கம்மா. ஃப்ரெண்டா? யாரு அது? அதாம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் கூட இருந்து அவங்க கவனிச்சுக்கிட்டாங்கம்மா. எந்த ஃப்ரெண்ட் அர்ஜுன்? பேர் சொல்லு. அதாம்மா, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு பேர் இல்லையா அர்ஜுன்? பேரை சொல்லு நீ. அது வந்து ஒருத்தன் பேரு கதிர், இன்னொருத்தன் பேரு சத்யா. கால் பண்றாங்க, எடுக்க முடியாது. என்னடா இது? ஓகேன்னு யாரோ போன் பண்றாங்க. அதாம்மா, இன்னொரு ஃப்ரெண்ட் பேரு. அதென்ன ஓகே? அது ஒருத்தனாடு கண்ணன்மா, அன்னைக்கு சொன்னேமா. ஃபுல் ரிங் போது, எடுக்கவே மாட்டேங்கிறான். இனி அவன் ஃபோன் பண்ணட்டும், நான் எடுக்கவே மாட்டேன். கை வலிக்குதுமா, மாத்திரை போடணுமா, ரெஸ்ட் எடுக்கணுமா. சரி சரி, நீ போ, போய் மாத்திரை போட்டு ரெஸ்ட் எடு போ. போ. அம்மா, போன். குட் நைட் பா. குட் நைட் பா. தப்பிச்சண்டா சாமி. அப்பாடா, ஒத்த கொலுசு சத்யா பேர ஓகேன்னு சேவ் பண்ணதுனால அம்மா கிட்ட இருந்து தப்பிச்சோண்டா சாமி. அப்ப நேத்து நைட்டு அம்மா கிட்ட வசமா மாட்டிக்கிட்டியா? ஆமாண்டா, அம்மா பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டாங்க. எப்படியோ சமாளிச்சிட்டேன். அந்த நேரத்துல சத்யா வர போன் பண்ணிட்டா. சத்யா எதுக்குடா போன் பண்ணா? தெரியலடா மச்சான். அவ போன் பண்ணப்ப அம்மா பக்கத்துல இருந்ததால என்னால எடுக்க முடியல. அதுக்கப்புறம் நான் போன் பண்ணப்ப அவ எடுக்கல, லைனை கட் பண்ணிட்டாடா. டேய் மச்சான், அங்க பாரு. டேய், சத்யா. சத்யா. டேய் மச்சான், சத்யாடா. என்னடா நடக்குதுங்க? இப்ப இவ்ளோ காஸ்ட்லி கார்ல ஏறி எங்கடா போறா? இவ்ளோ அட்டகாசமா ட்ரெஸ் பண்ணிருக்க. எனக்கு புரிஞ்சிடுச்சு மச்சான், உனக்கு யாரோ ஆள் இருக்காங்கன்னு அவகிட்ட சொன்னல, அதே போல அவளுக்கும் வேற யாரோ ஆள் இருக்காங்க போல இருக்கு. பெரிய பச உள்ள பார்ட்டி போல, அதான் ரிச் கார்ல போறா. டேய் சும்மாறா, அப்படிலாம் இருக்காது. உன் வாய சுடு தண்ணி ஊத்தி கழுவு. அதான் இப்ப டீ குடிச்சனே. டேய் சத்யா அந்த மாதிரி பொண்ணெல்லாம் கிடையாதுடா. அவ பெரிய ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனில ஒர்க் பண்றாள்ல, அந்த ஆபீஸ் கார் தான் இது. அதான் போறா. அவளை இமிடியேட்டா ஃபாலோ பண்ணுடா. நான் கிளம்புறேன். உனக்கு ஆபீஸ் ஒரு முக்கியமான கிளையண்ட் மீட்டிங் சொன்ன, இப்ப அவ பின்னால போற. டேய், அதை விட இது முக்கியம்டா. இது யாரு? மாமா. ஹலோ மாமா, கிளையண்ட்ஸ் வந்துட்டாங்களா? வெயிட் பண்றாங்களா? சரி மாமா, அது நான் வந்துடுறேன். என்னடா? இல்லடா, அவளை ஃபாலோ பண்ணலான்னு பார்த்தா மாமா போன் பண்ணி இமிடியேட்டா கிளையண்ட் மீட்டிங்க்கு போக சொல்றாரு. நல்ல முடிவுதான், அவ காரம் போயிடுச்சு. சரி, நீ முதல்ல ஆபீஸ் கிளம்புடா. சரி, அப்ப நீ சவாரி கிளம்பு. பை.
ஆ என்ன யோசிக்கிற? அர்ஜுன் பத்தி தாண்டா யோசிச்சுட்டு இருக்கேன். அவன் செய்யற விஷயம் எல்லாமே மர்மமாவே இருக்கு. நடுநடுல எங்கேயோ காணாம போயிடுறான். கேட்டா உண்மையை சொல்ல மாட்டேங்கிறான். ஃப்ரெண்ட் ஐசியூல இருக்கான், ஃப்ரெண்ட் அம்மா செத்துட்டாங்கன்னு என்னென்னமோ பொய் சொல்றான். ஒண்ணு மாத்தி ஒண்ணு பொய் சொல்லிட்டு கடைசி வரை எங்க போனான்னு கூட சொல்லல. ராத்திரி எங்கேயோ அடிபட்டுட்டு கையில கட்டு போட்டுட்டு வந்து நிக்கிறான். கேட்டா அதுக்கு ஒரு பொய் சொல்றான். அக்கா, அவனுக்கு கால் கட்டு போட வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு உனக்கு ஞாபகப்படுத்துறாங்க. சேது, ஐ எம் சீரியஸ் சேது. சிரிக்க வேண்டிய விஷயம் இல்ல. சாரிக்கா. அவனை கொஞ்சம் சீரியஸா கவனிக்கணும் சேது. குருஜி அர்ஜுனோட ஜாதகத்தை பார்த்து என்ன சொன்னார்னு ஞாபகம் இருக்குல்ல? அதெல்லாம் ஞாபகம் இருக்குக்கா. நீ அவன்கிட்ட அடிக்கடி பேசு. அக்கா, நான் அர்ஜுன் கிட்ட அடிக்கடி பேசிக்கிட்டு தான்க்கா இருக்கேன். ஆபீஸ் விஷயமா 2 பேரும் பேசிக்கிறோம். எனக்கு எதுவுமே தப்பா தெரியலக்கா. ஆபீஸ் டீலிங்ஸ் எல்லாம் கரெக்டா பாத்துக்கிறதா அவனே சொல்லிட்டான். நீ ஒண்ணும் அதை பத்தி கவலைப்படாதக்கா. ஏய், நான் அவனோட அம்மாடா. எப்படி நான் கவலைப்படாம இருக்க முடியும்? ஐயோ அக்கா, வயசு பையன் அப்படி இப்படிதான் இருப்பான். கொஞ்சம் விட்டு பிடிப்போமே. ஆபீஸ் பிசினஸ் எல்லாமே அவனை நம்பி விட்டுருக்கோம் சேது. அவனுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. அதெல்லாம் அவன் டீல் பண்ணிப்பாங்க. இன்னைக்கு கூட ஒரு கிளையண்ட் இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங் இருக்கு. அவன் தான் பாத்துக்கிறான். அக்கா, இன்னைக்கு உனக்கு அவார்ட் ஃபங்க்ஷன். ஆசியாவிலேயே சிறந்த பெண் தொழிலதிபர்னு உனக்கு அவார்ட் கொடுக்கறாங்க. அதனால நீ கொஞ்சம் ரிலாக்ஸ்டா வாக்கா. அர்ஜுனை நான் டீல் பண்ணிக்கிறேன். சரிடா. வெல்கம் மேம். தேங்க் யூ. ப்ளீஸ் கம். வாங்க. யா. சிறந்த பெண் தொழிலதிபர் விருது வழங்கும் விழாவுக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். வருஷம் பிசினஸ்ல கொடி கட்டி பறக்கிற சிறந்த பெண் தொழிலதிபர் ஒருவரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு நம்ம சிகரம் அமைப்பு விருது கொடுத்துட்டு இருக்காங்க.